Welcome back to CS class. 12th standard computer application chapter 3 இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், தென் அதை எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம், அதில் உள்ள டேட்டாஸ் எப்படி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் எப்படி அதுலேருந்து ரிட்ரீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட் வி ஸ்டார்ட் அவர் லெசன். எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். ஆக்சுவலாக எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் வந்து உனக்கு மிடில் தான் வந்திருக்கும், லெசனோட ஒரு ஃப்ரண்ட் மிடில் தான் வந்திருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ் எப்படி எவாலுவேட் பண்ணாங்க, எப்படி வந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிபிஎம்எஸ்ல என்னென்னு பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது வந்து ஸோ ஹியூமன் ரிவாலுவேஷன்லேயே டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது ஒரு பெரிய டிடிஎஸான ஒர்க். ஸோ டேட்டா என்ன பர்பஸ்க்காக ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த காலகட்டத்தில் நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ், கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ், அவங்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகிறது எப்போவுமே அது ஒரு பெரிய ப்ராசஸாக தான் போயிட்டு இருந்தது. ஸ்டார்டிங்கில் கல்லில் எழுதினாங்க, அப்புறம் ஓலைச்சுவடி யூஸ் பண்ணாங்க. இதெல்லாமே டேட்டா ப்ராசஸ் தான். டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் அதோட முயற்சி தான் இது எல்லாமே. ஸோ ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதான் பேப்பர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பேப்பர்ஸ் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்கு வந்தாங்க. ஓகேவா? The concept of storing the data stored before 40 years is various format. 40 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய ஃபார்மட்ஸ் இருந்தது. நான் சொன்ன மாதிரி கல்வெட்டு இருந்தது, ஓலைச்சுவடி இருந்தது. இதெல்லாமே வந்து டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸாக யூஸ் பண்ணாங்க. பட் இந்த 40 இயர்ஸ்க்குள்ள என்ன நமக்கு ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா, பஞ்ச்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அண்ட் ஸ்டோர்டு டேட்டா. Early days that have used punched cards technology used to store the data யூஸ் பண்ணாங்க. தென் ஃபைல் வேர் யூஸ்டு. ஸோ இந்த ஃபைலுங்கிற ப்ராசஸ் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த பேப்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்தது. ஸோ அந்த டைமிங் தான் ஃபைல்ஸ் நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. அந்த ஃபைல்ஸோட கான்செப்ட்லேருந்து தான் நம்மளோட டேட்டா பேஸ் அப்படிங்கிறதே உருவாச்சு. தட் இஸ் த ஃபைல் சிஸ்டம் வேர் நோன் அஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். டேட்டாபேஸ் சிஸ்டத்தோட ஃபஸ்ட்டு முன்னோடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரை மட்டும் டிபெண்ட் பண்ணது கிடையாது. டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே நம்ம டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இதை வந்து ரொம்ப சிவியராக யூஸ் பண்ணுறதுனால, ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுனால டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுத்துப்போம். யூஸ்வலாக வந்து நம்ம நீ 10th எக்ஸாம் எழுதிருக்கும் போதோ இல்லை 11th எக்ஸாம் எழுதும் போதோ ஒரு ரிசல்ட்டை போய் நீ கம்ப்யூட்டரில் பார்த்து அப்படி தானே. ஸோ கம்ப்யூட்டரில் ஃப்ரண்ட் எண்டில் உன்னோட ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தா உன்னோட மார்க்ஸ், என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கேன், ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கேன், என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து சரி. ஸோ இந்த உன்னோட மார்க்ஸு, ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், இதெல்லாம் தான் டேட்டா. இதெல்லாமே ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அது ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆக்சுவலாக டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது. பின்னாடி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். வேரியஸ் ஆக்சஸ் மெத்தட் இன் ஃபைல் சிஸ்டம் வேரி இண்டெக்ஸ்டு, ரேண்டம் அண்ட் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். இப்போ ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தது ஃபைல் சிஸ்டத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தட் இஸ் நம்மளோட பேப்பர்ஸில் எழுதி ஃபைல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. பேங்க்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முன்னாடி ஒரு 10-20 இயர்ஸ் முன்னாடி போனீங்கன்னா உன்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைல்ஸாக தான் வச்சுருப்பாங்க. பேப்பராக ஃபைல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. உன்னோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு அதை எடுத்து தூசி தட்டி எடுத்து பார்ப்பாங்க. ஓகே, பட் ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ்னால் தெரியும்ல நமக்கு, முன்னாடி இந்த ரேக்கில் இந்த ஃபைல் இருக்குது, நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, இந்த பேஜில் இந்த லெசன் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, தட் இஸ் இண்டெக்ஸ். அது சீக்வென்ஷியல்லையோ இல்லை ரேண்டம்லையோ இண்டெக்ஸ் ரெடி பண்ணி வச்சு நம்ம ஃபைல் சிஸ்டத்தை சர்ச் பண்ணி எடுப்பாங்க. So the file system had more limitations like data duplication. So some data is used to multiple resources of processing. This created multiple copies of same data, wasting the spaces. ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாகவே தெரியும், மேனுவலாக தான் அந்த ஃபைல் சிஸ்டம் ரெடி பண்ணுவோம். அப்போ டூப்ளிகேட் 2 or 3 டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து திரும்ப எழுதி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் எங்கே வச்சோன்னு தேட முடியாது. எடுத்த இடத்துல வச்சுருந்தா மட்டும்தான் அந்த இண்டெக்ஸ் யூஸ் ஆகும், இல்லைன்னா அது யூஸ் ஆகாது. அண்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாம்
சேஃப் பண்ணி வைக்கிறது, செக்யூராக வைக்கிறது அண்ட் சேஃபாக வைக்கிறது, கெட்டு போகாமல். பேப்பர்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி கெட்டு போயிடும், நம்ம பேப்பர்ஸோட அந்த குவாலிட்டி போயிடும், நம்ம அதை திரும்ப எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் கூட டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ நிறைய அந்த மாதிரி இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சுருந்த பேப்பர்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும், அது நிறைய பூச்சி வந்திருக்கும், அது பேப்பர் வம்பா போயிருக்கும். ஸோ நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியை இது பண்ணுறதுக்கு, ஹிஸ்ட்ரியில் உள்ள இன்சிடென்ட்டை நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் ஃபைல் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் வந்து ஹை மெயின்டெனன்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபையிங் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ். ஸோ ஹை மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி பேப்பர் சிஸ்டமாக இருந்தால் நம்ம ரொம்ப பத்திரமா பார்க்க வேண்டியிருக்கும். பூச்சி எதுவும் இது பண்ணிடாமல், அதை அஃபெக்ட் பண்ணிடாமல். அண்ட் இது மாதிரி நிறைய ஹை மெயின்டெனன்ஸ்க்கு அது நிறைய காசு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். பேப்பர் ஃபைல்ஸாக இருந்ததுன்னா செக்யூரிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, யாராவது ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, தென் ஒரு ஃபைலை தூக்கிட்டு போயிடலாம். அது மாதிரி நிறைய செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருந்தது. லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் டு த டேட்டா. ஸோ டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ் பிகேம் பாப்புலர் டு ஓவர் கம் தி அபவ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம். ஸோ நம்ம இப்போ டேட்டா பேஸ், நம்ம இன்னொரு டேட்டா பேஸ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் இங்கே மேலே நமக்கு கொடுத்துருக்க எல்லா லிமிடேஷன்ஸையும் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதா இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து இது பாப்புலர் ஆகும் நம்மளோட டேட்டா பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் சிஸ்டம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே, க்ரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தது வரைக்கும் ஒரு ஃபைலில், நம்ம பேப்பர் ஃபைலாக நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட், introduction to database management. Database management அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா DBMS stands for database management system. A database is a place where we store, retrieve and manage data. டேட்டாபேஸ்னா என்ன அர்த்தம்னா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற இடம், அந்த ஸ்டோர் பண்ண இடத்துலேருந்து நான் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். மேனேஜ்னா என்ன அர்த்தம்னா எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதை பண்ணிக்கலாம். அதுதான் டேட்டாபேஸ். And some of the popular database management system என்னென்னு பார்த்தீங்கன்னா MySQL, Oracle, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சாப்டரில் MySQL படிப்போம். நம்ம giving protections to data, user friendly for user etc. are some of the notable features of good DBMS. ஒரு DBMSல யூஸ்வலாக அந்த MySQL, Oracle எல்லாம் சிஸ்டம் பார்க்கும்போது, ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்க்கலாம், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக அந்த டேட்டாபேஸில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் ஸ்டோர் பண்ண டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம். அண்ட் எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் போய், ஃபார் எக்ஸாம்பிள் நீ மேனுவலாக பண்ணியிருந்தீங்கன்னா அழிச்சு அதை ரப் பண்ணி திரும்ப எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ திரும்ப மேலே எழுதும் போது பேப்பர் குவாலிட்டி கம்மியாகும். தென் ரொம்ப நாள் ஆகும்போது ஒரு மாதிரி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஜர்க்கி ஆயிரும், நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளோட டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ அதனால் இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Introduction to DBMS. DBMS என்ன அப்படின்னா இதான் அதோட டெஃபினிஷன். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸ். அது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி இந்த மேனேஜ் பண்ணுறதுக்காக, தட் இஸ் அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பண்ணிக்கலாம். இந்த DBMS provides users and programmers with the systematic way to create, retrieve, update and manage data. So DBMS provides users and programmers with a systematic way. Systematic wayனா அதுக்குள்ள சின்டாக்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ண ப்ரோக்ராம் மாதிரி, கிட்டத்தட்ட ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ இந்த ப்ரோக்ராமர் அண்ட் யூசர்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் வேல நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் DBMSோட டெஃபினிஷன். A database management system is system software for creating and managing database. The DBMS provides users and programmers with a systematic way to create, retrieve, update and manage data. ஓகேவா? ரெண்டே பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் எ டேட்டாபேஸ். இப்போ ஒரு டேட்டாபேஸில் என்ன மாதிரி டைப் ஸ்டோர் பண்ணலாம், அப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே குரூப் கீழே வர டேட்டாஸ் மட்டும் தான் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்கூலோட டேட்டாபேஸ் அப்படின்னா ஸ்கூலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ணுறோம்.
டேபிள்ஸாக ஸ்டோர் இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன், ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டேபிள் வச்சு அதில் ஸ்டூடெண்ட்டை மட்டும் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு டேபிளில் ஸ்டாஃபோட இன்ஃபர்மேஷன் வச்சு ஸ்டாஃபோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரிலேட்டட் டேட்டாஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவோம். இன் எ டேட்டா பேஸ் they would be grouping only related data together and storing them under one group name called table. So related data மட்டும் ஒரு குரூப்க்கு கீழே ஸ்டோர் பண்ணுவோம், அது பேர் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி பார்ப்போம். திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் விச் டேட்டா இஸ் ஸ்டோர் வேர் அண்ட் அண்டர் வாட் நேம். ஸோ இது வந்து எந்த நேமுக்கு கீழே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், எந்த டேட்டா பேஸில் எந்த டேபிளுக்கு நேம் கீழே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப தேடுறது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ நிறைய டேட்டா பேஸ் வச்சுருக்கோம். அதில் ஸ்கூலில் ஒரு டேட்டா பேஸில் எனக்கு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்கூலுங்கிற டேட்டா பேஸ் அதில் போய் நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை கிளிக் பண்ணேன்னா அதில் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நான் போய் ஒவ்வொரு டேட்டா பேஸாக தேடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த நேம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு டிபிஎம்எஸ். டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிபிஎம்எஸ் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன டிபிஎம்எஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம், என்ன பர்பஸ்க்காக டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இப்போ டிபிஎம்எஸோட கான்செப்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, there exist few standard that are applicable to all forms of database management system like RDBMS and ODBMS ரெண்டு இருக்கும். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரெண்டு கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபெமிலியராக ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல் டிபிஎம்எஸ் அடர் டு தி ஃபாலோயிங் டு பேசிக் கான்செப்ட். எல்லா டிபிஎம்எஸ், அது ஆர்டிபிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஓடிபிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரெண்டு கான்செப்டை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஒன் இஸ் ஆசிட் ப்ராப்பர்ட்டி, அனதர் ஒன் இஸ் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே, ரெண்டு கான்செப்டையுமே எல்லா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் எல்லா டேட்டாபேஸும் ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ எல்லா டேட்டாபேஸுமே இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஆசிட் ப்ராப்பர்ட்டி. இதில் அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி, இந்த ஃபோர் கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி டிபிஎம்எஸ். எல்லா டிபிஎம்எஸ்லையும் நம்ம இந்த 4 கான்செப்டையும் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 கான்செப்ட் பேசிஸில் தான் எல்லா டிபிஎம்எஸும் ஒர்க் ஆகுது. ஓகேவா? அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் ஷேரிங்கில் முன்னாடி ஒன்று பார்த்தோம். அதாவது ஃபைல்ஸ் யூஸ் பண்ணால் என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் வேணும்னு, ஹை செக்யூரிட்டி இருக்கணும்னு பார்த்தோம். தென் அவாய்ட் டூப்ளிகேஷன் பார்த்தோம். திரும்ப வந்து ஃபைலே நம்ம எழுதி வச்சுருப்போம், இல்லை வச்ச இடத்துல மிஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷேரிங், செக்யூரிட்டி. ஸோ இந்த மூணையுமே இந்த கான்செப்ட், இந்த 4 கான்செப்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும். ஓகே. ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் பார்த்துக்கும். தென் செக்யூராக இருக்கும். எல்லாரும் எடுத்து நினச்சவங்கெல்லாம் அதை அப்டேட் பண்ணிட முடியாது, கரெக்ஷன் பண்ணிட முடியாது. ஸோ ப்ரிவிலேஜஸ் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹை செக்யூரிட்டி. ஓகே. ஸோ டேட்டா யாருமே எடுத்து அன்ஆத்தரைஸ்டாக யாரும் எடுத்து யூஸ் பண்ணாத அளவுக்கு பாஸ்வேர்டு, ப்ரொடக்ஷன்ஸ்லாம் கொடுத்து செக்யூரிட்டி இருக்கணும். இது எல்லாமே இந்த 4 கான்செப்டும் மெயின்டைன் பண்ணுது. ஓகே. இது எல்லா டேட்டா பேஸ்லையுமே இந்த 4 கான்செப்ட், இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் யூஸ் ஆகும். ஸோ கான்செப்ட் வந்து 2 ஆசிட் ப்ராப்பர்ட்டி அண்ட் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங், 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டியில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டினா அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, தென் ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. ஸோ அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்ப்போம். Atomicity allows the thumb rule, thumbs up அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் ஒன்று ஓகே அப்படின்னா நம்மளோட தம்ப் மேலே இருக்கும், இல்லைன்னா கீழே இருக்கும். ரெண்டே ஒரு சிக்னல் தான் தம்ப் ரூலில், isn't it? அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் இந்த அட்டாமிசிட்டிலையும் ஒன்று ஒர்க்கை முடிக்கும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து டேட்டாபேஸ், எல்லா டேட்டாபேஸ்லையும் இந்த இம்ப்ளிமெண்ட் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறீங்கன்னா ஒன்று டோட்டலாக அப்டேட் ஆயிரும், இல்லைன்னா அப்டேட் ஆகாமல் அப்படியே விட்டுரும், பழைய டேட்டாவே மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமு, ரோல் ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த 3 நம்ம அப்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 அப்டேட் பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் சப்போஸ் அபார்ட் ஆக வேண்டிய இருந்தது, அது அப்படியே அப்டேட் ஃபெயிலியர் ஆக வேண்டிய இருந்தது அப்படின்னா அந்த டேட்டாவை டச் பண்ணவே பண்ணாது.
எதுவுமே பண்ணாமல் அப்படியே அபார்ட் ஆயிரும். இல்லைன்னா 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிரும். ஸோ ரெண்டு மட்டும் ஒரு ஃபீல்டு மட்டும் அப்டேட் ஆகி ஒரு ஃபீல்டு அப்டேட் ஆகாமல் நிற்காது. பிகாஸ் ஏன் இந்த அட்டாமிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேட்டாபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தப்பாக எதுவுமே பண்ணிடக்கூடாது. அதனால ஒன்று அப்டேட் ஆனால் ஃபுல்லாக அப்டேட் ஆகும், இல்லை ஆகாது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அட்டாமிசிட்டி அலோஸ் அப்டேட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அட்டாமிசிட்டி அலோஸ் த தம்ப் ரூல் ஆல் ஆர் நத்திங். தட் இஸ் எல்லாம் பண்ணும், இல்லை எதுவும் பண்ணாது. while updating the data in database for the user performing the update operation. User perform பண்ணும்போது update operation, this updation operation is called as transaction. இதை நம்ம transaction சொல்லுவோம். And it either commits successfully updated or aborts அப்டேட்டிங் ஃபெயிலியர். ஒன்று அப்டேட் ஃபெயிலியரோ இல்லை அப்டேட் சக்ஸஸ் ஆகிடும். இந்த அப்டேஷன் அப்படிங்கிறத வந்து அப்டேட் ஆப்ரேட்டர் வந்து டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஒரு அப்டேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி ஏதோ ஒரு டேட்டா இருக்கும், அதுக்கு மேலே நம்ம கரெக்ட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது டிரான்சாக்ஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் டேட்டாவன்னு வச்சுக்கிட்டாலும் அது அப்டேஷன் தான். ஓகேவா? ஸோ இது எந்த சென்ஸ்ல எடுத்துட்டாலும் ஒன்று எல்லாமே பண்ணும், இல்லை எதுவுமே பண்ணாது. அதான் ஆட்டாமிசிட்டி. கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவோம் நம்ம, கன்சிஸ்டன்சி அப்படின்னா, ஸோ அப்படி உண்மையாரு என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். எப்படி இருக்கியோ அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை? அதான கன்சிஸ்டன்சி. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி என்ஷூர் தட் தி சேஞ்சஸ் இன் டேட்டா வேல்யூ டு பி கான்ஸ்டன்ட் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட். ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருந்துடணும். ஸோ இது வந்து டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் வரும். நான் ஒரு தடவை ஆல்ரெடி எனக்கு ஒரு 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, நான் 20ன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெஃப்ரெஷ் ஆகிடணும். எந்த சர்வர்லேருந்து எந்த சிஸ்டத்துலேருந்து உன்னோட டேட்டா பேஸை அக்செப்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் இந்த 20ங்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் போகணுமே தவிர முன்னாடி உள்ள 10ங்கிற வேல்யூ போகக்கூடாது. ஸோ டேட்டா பேஸ் ஆல்ரெடி நீ அப்டேட் பண்ண அதுவே ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா டேட்டாவிலையும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். தென் ஐசோலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இஸ் நீடட் டியூரிங் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, டிரான்சாக்ஷன் வச்சுப்போம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம், இல்லை மணி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் ஒன் பிளேசஸ்க்கு நம்ம மணி சென்ட் பண்ணலாம், இல்லை மோர் தென் ஒன் பிளேசஸில் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட ரிசல்ட்டை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீ மட்டும் தான் பார்ப்பியா அப்படின்னா உன்னோட ரிசல்ட்டை ஒரு ரிலேஷன்ஸ் யாருனாலும் பார்க்கலாம், 2-3 பேர் பார்க்கலாம். எல்லாரும் ஒரே டேட்டா பேஸில் ஒரே ரோவை தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அது உன்னோட ரிசல்ட்டை பார்க்குற எல்லாருமே. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஐசோலேஷன். ஓகேவா? The isolation property is needed during concurrent transactions when multiple users do the transaction by accessing same object at the same time. Same object la same time la same object more than one multiple users வந்து access பண்ணலாம். The transaction is known as concurrent transaction. அந்த transaction பேர் தான் concurrent transaction. இப்போ உன்னோட ரிசல்ட், நான் தான் இப்போ சொன்னால உன்னோட ரிசல்ட்டை நிறைய பேர் பார்க்குறாங்க. தட் இஸ் உனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் யாருக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உன்னோட ரிஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே அட் அ டைத்தில் பார்க்க சான்சஸ் இருக்குது. இப்படிதானே? எல்லாருமே ஒரே டைத்தில் அதை ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன் பேர் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். டு ப்ரிவென்ட் த கான்ஃப்ளிக்ட் இன் டேட்டா பேஸ் அப்டேட், இந்த டைமிங்கில் கான்ஃப்ளிக்ட் வரும். மோர் தென் ஒன் தடவை வந்து ஒரு ரோ அப்ரோச் பண்ணும்போது the transactions are isolated from other user and sterilized. ஸோ அது வந்து ஸ்டெரிலைஸ்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு யார் அப்ரோச் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் அந்த டேட்டாவை கொடுக்கணும். ஸோ அதில் வந்து அது ஐசோலேட் அண்ட் ஸ்டெரிலைஸ்னால் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் நோன் அஸ் டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி. Okay, so to prevent the degree of consistency கேட்டாங்கன்னா இதுலேருந்து எழுதிக்கோ. To prevent the conflict in database update, the transactions are isolated from other user and sterilized. This is also known as degree of consistency. Durability-னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கும் போதே நான் அப்டேட் பண்ணியிருக்கும் போது சிஸ்டம் பாதியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை டவுன் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, வாட் எவர் இட் மேபி, இந்த டேட்டா பேஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதே சிஸ்டத்தை ஷட் டவுன் ஆகவிடும். ஓகே, டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அது ஃபெயிலியர் ஆகவிடும். அரைக்குறையாக எதுவுமே பண்ணாது.
ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்ஷியலாக எதையுமே டேட்டா பேஸ் நிப்பாட்டாது. ஏன்னா டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். அதில் என்ன தப்பு நடந்தாலும் ஃபுல்லாக எல்லாமே அஃபெக்ட் ஆகும், அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிரும். ஸோ அதனால் ஸோ ரொம்ப கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணும், இல்லை கம்ப்ளீட் பண்ணாமல் விடும். இந்த 2 ஆப்ஷன்ஸை கரெக்டாக பண்ணும். டியூரபிலிட்டி வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் விடும். டியூரபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி சிஸ்டம்ஸ் எபிலிட்டி டு ரெக்கவர் ஆல் கமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் டியூரிங் த ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆர் த சிஸ்டமோ ஸ்டோரேஜோ ஃபெயிலியர் ஆகும்போது அது அந்த பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜ் எடுத்து வச்சுக்குவோம். அதுதான் ரீசன். பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ தட் இஸ் டியூரபிலிட்டி. ஸோ இப்போ ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெக்கானிசம், டேட்டா ஷேரிங்கில் வர மெக்கானிசம். டேட்டா மோர் தென் ஒன் பர்சன்ஸ் டேட்டாவை ஷேர் பண்ணும் போது இதில் வந்து எல்லா ஷேர் எடுக்கிறது வேணால் எல்லோரும் எடுத்துக்கலாம். பட் நம்ம நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருப்போம். இவங்கெல்லாம் பார்க்கலாம் இந்த டேட்டாவை, இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் வச்சுப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டை வந்து எல்லாருமே பார்க்கலாம், நீயும் பார்க்கலாம், நாங்களும் டீச்சர்ஸும் பார்க்கலாம். பட் அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரிவிலேஜஸ் உண்டு. டீச்சர்ஸ் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணலாம், நீங்கள் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாது கரெக்ஷன்ஸ். ஸோ அது மாதிரி சில ப்ரிவிலேஜஸ் உண்டு. இந்த ப்ரிவிலேஜஸை எது மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுது. இட் இஸ் இந்த கான்செப்ட் தான் அதை மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? இட் இஸ் த DBMS மெக்கானிசம் யூஸ்ட் ஃபார் டேட்டா ஷேரிங். when the same data is shared among multiple user, the proper access control is needed. and இதுக்கு வந்து ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோல் வேணும், யாரெல்லாம் அந்த யூசர் அந்த டேட்டாவை பார்க்கலாம் அப்படின்னு. ப்ரிவிலேஜஸ் ஆஃப் சேஞ்சிங் த அப்ளிகேஷன். சப்போஸ் ஏதாவது அப்ளிகேஷன் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது லாக் பண்ணிடணும். ஏன்னா எல்லாருமே அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அது யார் யூஸ் பண்ணுறாங்களோ, யார் கிரியேட் பண்ணாங்களோ, இல்லை யாருக்கு நம்ம ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கோமோ, ப்ரிவிலேஜ் மீன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோமோ, அவங்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ண முடியும். ப்ரிவிலேஜஸ் ஆஃப் சேஞ்சிங் தி அப்ளிகேஷன்ஸ் டேட்டா ஐட்டம் இஸ் கண்ட்ரோல்டு த்ரூ லாக்கிங். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் database concept. Tomorrow we will see next topic.